சமத்துவத்தை பத்தி பேசும்போதுலாம் ஒரு கும்பல் கிளம்பி வந்துரும். நீங்களாம் உங்க வீட்டு பெண்ணை எங்க சமத்துவத்துக்கு கெட்டி கொடுப்பீங்களா? நீங்களாம் உங்க வீட்டு பெண்ணை எங்க ஜாதிக்கார பையனுக்கு கெட்டி கொடுப்பீங்களா? சி, வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணு என்ன உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கனா சமூக நீதிக்கு இல்ல சமத்துவத்துக்கு? அவங்க என்ன ரிட்டன் அக்ரிமெண்டா? வெக்கமா இல்ல இப்படி ஒரு பொண்ணை வச்சு இப்படி பார்கெயின் பண்றதுக்கு? சி, இந்த மாஸ் காட்டுற கும்பலுக்கு எனக்கு ஒரு கேள்வி. ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கூட கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா காலம் கழிக்கணுங்கிற இன்டென்ஷன்ல நீங்க லவ் பண்றீங்களா? இல்ல வேணுக்குனே வேற ஜாதி பொண்ணை டார்கெட் பண்ணி அந்த பொண்ணை ஒரு சமூக புரட்சிக்கு ஆளாக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அந்த வேற ஜாதி பொண்ணை இழுத்துட்டு போனா ஒரு மாஸ் ஒரு ஹீரோ டைட்டில் கிடைக்குங்கிற நம்பிக்கையில நீங்க இதெல்லாம் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. காதல்ங்கிற பேர்ல அந்த பெண்கள் எல்லாம் ஏமாத்தி உங்களோட எச்ச அரசியலுக்காண்டி அந்த பெண்கள் எல்லாம் பலிகாடாக்கி அது மட்டுமே இல்லாம அவங்கள ஒரு வெற்றி சின்னமா நீங்க எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? என்னோட அடுத்த கேள்வி, கௌரவம் பேசுற குடும்பத்துக்கு உங்க மானம் போயிடுச்சுன்னு தான் பெத்த பிள்ளையவே கொலை பண்றதுக்கு துணிறீங்களே, இந்த பாவத்துக்கு பேர் தான் கௌரவமா? ஆனா இந்த ரெண்டு இடத்துலயும் சிக்கி அடி வாங்குறது இந்த பெண்கள் மட்டும்தான். ஒரு இடத்துல அவன் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏணி ஆயிடுதான், இன்னொரு பக்கம் அவன் அழிக்கப்படக்கூடிய அவமானம் ஆயிடுதான். ஆனா இந்த ரெண்டுலயுமே எவனுமே அவளை ஒரு மனுஷியாவே பாக்குறது கிடையாது. This is to all my girls and women out there. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, அதாவது சுயசார்பு, which means independence. சுதந்திரம் எனக்கு என்னன்னு தெரியுமா? தான் நினைச்ச இடத்துக்கு போறதோ இல்ல தான் நினைச்சது உறுத்துறதோ மட்டுமே சுதந்திரம் கிடையாது. தான் வாழ்க்கையோட முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் நம்ம கையில இருக்கிறதே ஒரு பெரிய சுதந்திரம். அது தர்றது கல்வியை விட ஒரு பெரிய ஆயுதம் வேற எதுவுமே கிடையாது. கல்வி நம்மள வேற யாரையுமே சார்ந்து வாழவே விடாது. தட் இஸ் த பிக்கெஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் கிஃப்ட். கல்வி தரக்கூடிய ஒரு சுதந்திரத்தை வேற எந்த ஒரு ஆண்மகனாலுமே தர முடியாது. நீங்க எவ்வளவு தூரம் பொருளாதார ரீதியா மன ரீதியா வலிமையா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்லது. உங்களோட கல்வி, உங்களோட தகுதி, உங்களோட கண்ணியம், இந்த 3 ஆயுதத்தை வச்சு நீங்க உங்க பாதையை அழகா தேர்ந்தெடுக்கலாம். தயவு செஞ்சு யாருக்காண்டியுமே பலிகாடு ஆகாதீங்க. கடைசியா ஒண்ணு சொல்றேன், பெண்ணை மதிக்க தெரியாது எந்த ஒரு புரட்சியுமே உருப்படாது. பெண்ணை கொலை பண்ண துணிஞ்ச எந்த ஒரு கௌரவமே நிலைக்காது. வெற்றிவேல் வீரவேல், ஜெய் பாரத்.